ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீமாத்ரே நமக. இன்று நாம் தேவி மகாமித்தியத்தில் காண இருப்பது 11வது அத்தியாயம், தேவியினுடைய ஸ்துதி. ரிஷி சொல்கிறார், அந்த பெரிய அசுரராஜன் தேவியால் கொல்லப்பட்டதும் அக்னி தேவனை முன்னிட்டு கொண்டு இந்திரனுடன் எல்லா தேவர்களும் மலர்ந்த முக தாமரையால் திசைகளை பிரகாசித்து கொண்டு அங்கு கூடி தங்கள் ஆசையின் பூர்த்தியை எய்தியவர்களாக காத்யாயினியை துதித்தார்கள். தேவி சரண் புகுந்தவர்கள் துன்பத்தை துடைப்பவளே, அருள்வாய் அருள்வாய். உலகனைத்திற்கும் அன்னையே அருள்வாய். உலகின் ஈஸ்வரி, உலகை காப்ப தேவியே, நீயே சராச்சரம் அனைத்தையும் காப்பவள், அண்டசராசரங்களை ரட்சிப்பவள். பிருத்திவி வடிவில் இருப்பதால் உலகுக்கு நீ ஒருத்தியே ஆதாரமாக இருக்கிறாய். கடத்தற்கரிய வீரியம் வாய்ந்த அம்பிகையே, அப்பு வடிவில் இருக்கும் முன்னாலேயே இது முழுவதும் திருப்தி செய்விக்கப்படுகிறது. அளவற்ற வீரியம் படைத்த விஷ்ணுவின் சக்தி நீயே. உலகிற்கு வித்தாகிய மகா மாயை ஆகிறாய் தேவி. உன்னால் இதெல்லாம் மயக்கத்தில் ஆழ்த்தப்பட்டு உள்ளது. உலகில் நீ அருள் புரிந்தால் அது முக்திக்கு காரணம். எல்லா வித்தையும் உனது அம்சங்களே. கலையுடன் கூடிய எல்லா ஸ்திரீகளும் உலகில் அவ்வாறே உனது வெவ்வேறு வடிவங்களாக காண்கின்றார்கள். ஒரே தாயாகிய உன்னாலேயே இந்த உலகு நிறைந்திருக்கிறது. துதிக்கக்கூடிய தின்பரமும் அபாரமான வாக்கே நீயாக இருக்க உனக்கு துதிப்பது எங்கனம்? எல்லாம் நீயே ஆகவும் போகத்தையும் மோட்சத்தையும் அளிக்கும் பரதேவதையாகவும் நீ போற்றப்படும் போது எவ்வளவு சிறந்த சொற்களே சொன்னாலும் எங்கனம் அவை உன்னை துதிக்க பயன்படும்? எல்லா ஜீவன்களுடைய இருதயத்திலும் புத்தி வடிவில் உரைபவளும் ஸ்வர்க்கத்தையும் மோட்சத்தை அளிப்பவளும் ஆகிய நாராயணி தேவியே, உனக்கு எனது நமஸ்காரங்கள். காலத்தின் அளவாகிய கலை வடிவிலும் காஷ்டை முதலிய வடிவுகளிலும் இருந்து கொண்டு மாறுதல்களை உண்டாக்கி உலகத்தின் ஒடுக்கத்திற்கு காரண சக்தியாக விளங்கும் நாராயணியே, உனக்கு நமஸ்காரம். எல்லா மங்களங்களிலும் மங்களப்பொருளாய் விளங்குபவளே, எல்லா நன்மைகளையும் அளிப்பவளே, எல்லா ஆசைகளையும் பூர்த்தி செய்விப்பவளே, சரணடைதற்குரியவளே, 3 கண்களை உடையவளே, நாராயணி தேவியே, உனக்கு நமஸ்காரம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சார்த்திகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்னும் முன் தொழிலுக்கும் காரணமான சக்தியாய் விளங்குபவள் அம்பிகை. என்றும் உள்ளவளே, எல்லா குணங்களுக்கும் இருப்பிடமாக திகழ்பவளே, குணங்கள் வடிவாக கொண்டவளே, நாராயணி, உனக்கு எனது நமஸ்காரங்கள். தன்னை சரணடைந்த தீனர்களையும் துன்புற்றோரையும் காப்பாற்றுவதை தொழிலாக கொண்ட அம்பிகையே, எல்லோருடைய துன்பத்தையும் துடைப்பவளே, நாராயணி தேவியை, உனக்கு நமஸ்காரம். ஹம்சம் பூண்டிய விமானத்தில் உரைபவளே, பிரம்மணி வடிவெடுத்தவளே, கூர்ஜத்தால் தீர்த்தத்தை புரோக்ஷிப்பவளே, நாராயணி தேவியை, உனக்கு எனது நமஸ்காரங்கள். மகேஸ்வரி உருவத்தில் முச்சூலத்தையும் சந்திரனையும் பாம்பையும் தரிப்பவளே, ரிஷபத்தை வாகனமாக கொண்டவளே, நாராயணி, உனக்கு நமஸ்காரம். மயிலும் சேவலும் சூழ பெரிய வேலாயுதத்தை தரித்து கௌமாரி என வடிவு கொண்டவளே, பாவம் அற்றவளே, நாராயணி, உனக்கு நமஸ்காரம். சங்கு சக்கரம் கதை வில் ஆகிய சிறந்த ஆயுதங்களை ஏந்தி வைஷ்ணவி வடிவு கொண்ட நாராயணி, அருள்வாய், உனக்கு நமஸ்காரம். பயங்கரமான பெரிய சக்கரம் தாங்கி தெற்றிப்பல்லில் பூமியை தூக்கி கொண்டு வராக ரூபம் தரித்த மங்கள வடிவினலே, நாராயணி, உனக்கு நமஸ்காரம். உலகையும் ரட்சிக்கும் நல் எண்ணத்துடன் உக்ரமான நரசிம்ம வடிவுடன் அசுரர்களை கொல்ல முற்பட்டவளே, நாராயணி, உனக்கு நமஸ்காரம். கிரீடம் தரித்து பெரிய வஜ்ராயத்தை தாங்கி 1000 கண்களுடன் ஜொலிக்கும் இந்திரசக்தியே, ருத்ராசுரன் பிராணனை போக்கியவளே, நாராயணி, உனக்கு நமஸ்காரம். கோர ரூபமும் பயங்கரமான சப்தமும் உடையவளே, மிகுந்த பலம் பொருந்திய சிவதூதி வடிவில் அசுரர்களை அளித்தவளே, நாராயணி, உனக்கு நமஸ்காரம். தெற்றிப்பல் கொண்டவாயும் தலைமாலை ஆபரணம் உடைய சாமுண்டா தேவியே, முண்டாசுரனை வதைத்தவளே, நாராயணி, உனக்கு நமஸ்காரம். லக்ஷ்மியாகவும் லஜ்ஜையாகவும் மகாவித்தையாகவும் ஸ்ரத்தையாகவும் புஷ்டியளிக்கும் ஸ்வேதா தேவியாகவும் நிலை பெற்றவளாகவும் மகாராத்திரியாகவும் மகா மாயையாகவும் உள்ளவளே, நாராயணி, உனக்கு நமஸ்காரம். சிறந்த மேதா தேவியாகவும் சரஸ்வதியாகவும் ஐஸ்வர்யமாகவும் விஷ்ணு சக்தியாகவும் தாமச வடிவினலாகவும் இயற்கை வடிவினலாகவும் விளங்கும் ஈஸ்வரியே, நீ அருள் புரிவாய். நாராயணி, உனக்கு நமஸ்காரம். அனைத்தின் வடிவமாகவும் அனைத்தையும் ஆள்பவளாகவும் சக்தி அனைத்தும் பொருந்தியவளாகவும் விளங்கும் தேவியே, பயங்கரமானவற்றிலிருந்து எங்களை காப்பாய். துர்கா தேவியே, உனக்கு நமஸ்காரங்கள். இந்த அழகு மிகுந்ததும் 3 கண்களால் அலங்கரிக்க பெற்றதுமான உனது முகம் எங்களை எல்லா பயங்களிலிருந்தும் காப்பாற்ற வேண்டும். காத்யாயினி, உனக்கு நமஸ்காரம்.
பயங்கரமான ஜுவாலையுடனும் மிகுந்த கூர்மையுடனும் அசுரர்களை மிச்சமின்றி அழிக்கும் திரிசூலம் எங்களை பயத்திலிருந்து காக்க வேண்டும். பத்ரகாளியே, உனக்கு நமஸ்காரம். தேவி, எது தன் நாதத்தால் உலகை நிரப்பி தைத்தியர்கள் வீரியத்தை அளிக்கிறதோ அந்த மணியானது சகடத்திடையில் விழுவதிலிருந்து புத்திரர்களை தாய் காப்பது போல் பாவங்களிலிருந்து எங்களை நீ காப்பாய். அசுரர்கள் இரத்தமும் கொழுப்பும் கலந்த சேற்றால் பூசப்பட்டதும் கிரணம் விடும் ஒளி பொருந்தியதுமான உனது வாள் நன்மை பயப்பதாகட்டும். சண்டிகையே, உன்னை நாங்கள் வணங்குகிறோம். நீ சந்தோஷமடைந்தால் எல்லா நோய்களையும் அறவே போக்குகிறாய். கோபத்தாலோ வேண்டப்படும் காமங்களை எல்லாம் அறவே அளிக்கிறாய். உன்னை அண்டிய மனிதருக்கு விபத்து கிடையாது. உன்னை அண்டியவர் பிறர் அண்டுதற்குரியவர் ஆகின்றாரே. தேவி, தர்மத்தை பகைக்கும் கொடிய அசுரர்கள் வதமாகிய இது உன் மூர்த்தியையே பலவாக்கி பல வடிவம் கொண்டு எங்கனம் உன்னால் செய்யப்பட்டதோ அங்கனம் அம்பிகையே வேறு யார் செய்ய இயலும்? வித்தைகளிலும் சாஸ்திரங்களிலும் விவேகத்திற்கு முதல் விளக்காகிய வேதத்தின் வாக்கியங்களிலும் கூறப்படுவது உன்னையல்லாது வேறு யாரை? உன்னையல்லாது வேறு யார்தான் இந்த உலகத்தை மமதையால் கவ்வப்பட்ட கொடிய இருளில் வெகுவாய் சுழல வைப்பது? ராட்சசர்கள் உள்ளவிடத்தும் கொடிய விஷப்பாம்புகள் உள்ள இடத்தும் சத்துருக்கள் உள்ள இடத்தும் திருடர் கூட்டம் உள்ள இடத்தும் காட்டுத்தீ பரவிய இடத்திலும் அவ்வாறே நடுக்கடலிலும் அங்கங்கு இருந்து கொண்டு உலகையெல்லாம் நீயே காக்கிறாய். உலக நாயகியாகிய நீ உலகை பாலிக்கின்றாய். உலக வடிவினலாகிய நீ உலகை தாங்குகிறாய். உலக நாயகர்களால் நீ பூஜிக்கப்படுபவளாகின்றாய். உன்னை உள்ளன்புடன் வணங்குவோர் எவரோ அவரே உலகிற்கு புகலிடமாக திகழ்கிறார்கள். தேவி, அருள் புரிவாய். இப்போது விரைவில் அசுரரை கொன்று எங்களை காத்தாற்போல எப்போதும் சத்ரு பயத்திலிருந்து காக்க வேண்டும். உலகம் அனைத்திலும் உள்ள பாவங்களை செயல்களின் பயனால் தோன்றும் பெருங்கொடுமைகளை விரைவில் நீ நாசம் செய்ய வேண்டும். தேவி, மூவுலக வாசிகளாலும் போற்ற பெறுபவளே, உலகத்தின் இன்னல்களை போக்குபவளே, நீ உலகங்களுக்கு சிறந்த நன்மையை அளிப்பவளாக விளங்கி உன்னை வணங்குவோருக்கு அருள் புரிவாய். தேவி கூறுகிறாள், அம்பிகை, தேவகணங்களே, உலகிற்கு உபகாரமாக எந்த வரத்தை நீங்கள் மனதால் விரும்பினாலும் அதை கேட்கலாம். வரம் அளிப்பவளாகிய நான் அதை கொடுக்கிறேன். தேவர்கள் கூறுகிறார்கள், அகில நாயகியே, இவ்வாறே உலகின் துன்பங்கள் முழுவதிலும் நாசம் செய்யப்பட வேண்டும். உன்னால் எங்கள் சத்துருக்கள் எதிரிகள் அழிக்கப்பட வேண்டும். வைவஸ்த மன்வந்திரத்தில் 28வது சதுர்யுகம் நிகழும்போது சும்பன் நிசும்பன் என்ற வேறு 2 கொடிய அசுரர்கள் தோன்றப்போகிறார்கள். யசோதியின் கருவில் தோன்றி நந்தகோபர் வீட்டில் பிறந்து விந்தியாச்சலத்தில் வசிக்கப் போகும் நான் அப்போது அவர்களை நாசம் செய்ய போகிறேன் என்றாள் அம்பிகை. மீண்டும் இந்த பூதளத்தில் மிகவும் பயங்கரமான வடிவில் அவதரித்து வைப்ரசித்தர்கள் என்னும் அசுரர்கள் நாசம் செய்ய போகிறேன் என்றாள் அம்பிகை. மிகவும் கொடிய அசுரராகிய அந்த வைப்ர சித்தர்களை நான் பட்சிக்கும் போது எனது பற்கள் மாதுளம்பூ போல் சிவந்து போகும். அதனால் சொர்க்கத்தில் தேவதைகளும் மனித உலகில் மானிடர்களும் என்னை துதிக்கும் போது எப்போதும் இரத்த தந்திகா என்று குறிப்பிடப் போகிறார்கள். மறுபடியும் 100 வருஷங்கள் மழை பெய்யாமல் இருக்க அப்போது முனிவர்களால் துதிக்க பெற்று நீரின்றி வறண்ட பூமியில் கர்ப்பவாசம் செய்யாமல் தோன்றுவேன். அப்போது முனிவர்களை நான் 100 கண் கொண்டு பார்க்கப் போவதால் என்னை மனிதர் சதாக்ஷி என போற்றுவார்கள். தேவர்களே, பின்னர் மழை பெய்யும் வரை உயிரை காப்பாற்றும் ஔஷதிகளை என் உடலிலிருந்தே தோற்றுவித்து அவற்றால் உலகனைத்தையும் போஷிக்கப் போகிறேன், ரட்சிக்கப் போகிறேன். அப்போது பூமியில் நான் சாகம்பரி என பிரசித்தி அடையப் போகிறேன். அதே காலத்தில் துர்கமன் என்னும் கொடிய அசுரனை நான் வதைப்பேன் என்கிறாள் அம்பிகை. அதனால் எனக்கு துர்கா தேவி என சிறப்பு பெயர் ஏற்பட போகிறது. மீண்டும் இமயமலையில் முனிவர்களை காப்பதற்காக எப்போது பயங்கரமான ரூபத்தை எடுத்துக்கொண்டு ராட்சசர்களை அழிப்பேனோ அப்போது முனிவர்கள் எல்லாம் தலைவணங்கி என்னை துதிக்கப் போகிறார்கள். அச்சமயம் பீமா தேவி என்ற சிறப்பு பெயர் எனக்கு ஏற்படும். அருணன் என்ற அசுரன் எப்போது உலகிற்கு பெரிய கொடுமை விளைவிக்கப் போகின்றானோ அப்போது நான் 6 பாதங்களுடன் எண்ணிறந்த வண்டு கூட்டமாக தோன்றி உலகிற்கும் நன்மையை நாடி அக்கொடிய அசுரனை வதைக்கப் போகிறேன். அப்போது உலக மக்கள் எல்லாம் எங்கும் என்னை பிராமரி என துதிக்கப் போகின்றார்கள். எப்போதும் தானவர்களின் எழுச்சியால் துன்பம் ஏற்படுமோ அப்பப்பொழுது நான் அவதரித்து சத்துருக்களை நாசம் செய்வேன். ஓம் ஜெய ஜெய ஸ்ரீ மார்க்கண்டேய புராணத்தில்
சாவர்ணிகா மன்வந்தரத்தில் உள்ள தேவி மகாத்மியத்தில் 11வது அத்தியாயம் முற்றிற்று.